சப்போர்ட் பண்ணி களத்துல இறங்கி போராட்டான்னு முடிவு பண்ணேன். ஹாய் ஹலோ வணக்கம் திருச்சி மக்களே. இன்னைக்கு ரம்ஜான், எல்லாத்துக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளோட ஃபேவரட் ஹீரோ விஜய் ஆண்டனி நடிச்ச ரோமியோ மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. மூவி எப்படி இருக்குன்னு வர ஆடியன்ஸ்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போலாம். ப்ரோ நில்லுங்க. ஹாய் ஹாய் ப்ரோ, படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. விஜய் ஆண்டனியோட ஃபிலிம் எப்போவுமே ஏதாவது ஒரு சின்ன கடைசி ஒரு அரை மணி நேரம்ங்கிறது ரொம்ப சென்டிமெண்ட்டாக எடுத்துடுறாரு. அந்த வகையில் விஜய் ஆண்டனி எப்போவுமே அவர் கமர்ஷியலாக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக அவர் படத்தில் எப்போதுமே இருக்கிறாரு. இந்த படம் சக்ஸஸாக வாழ்த்துக்கேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? படம் பிடிச்சிருக்கு. இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படமாக தான் எடுத்திருக்காங்க. வழக்கமாக உள்ள மசாலா மாதிரி இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போர் அடிக்கல. ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம். தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா இருக்கு. காமெடி சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக படம் பார்க்கலாம். தேங்க்யூ. வருங்கால சந்ததிக்கு இந்த படம் நல்லா சூப்பராக இருக்கு. ரோமியோ மூவி காமெடி சீன்ஸ்லாம் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. இந்த சாங்ஸ்லாம் உங்களுக்கு எந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரோமியோ மூவில? எல்லா சாங்ஸுமே நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு. விஜய் ஆண்டனியோட சாரோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? மிர்னாலினி மேமோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம். அது சென்டிமெண்ட்டாக ஒரு நல்ல மசாலாவான படம் மாதிரி வந்துட்டு சென்டிமெண்ட்டாக ஒரு உங்க லைஃபோட சிங்க் ஆச்சா? ஓகே, ஓரளவு வந்துச்சு. விஜய் ஆண்டனியோட சாரோட நடிப்பு நல்ல ரோல் நல்லா இருந்துச்சு. அவரோட ரோல் நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் ரோலும் நல்லா இருந்துச்சு. காமெடி அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட்டாக வரல ஸ்டோரி கூட. ஓகே, சாங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஒரு மெலோடி சாங் நல்லா இருந்துச்சு. படம் ஹிட். ஹாய் டியர், நீங்க இன்ஃப்ளூயன்சர் மீட்டுக்கு வந்திருந்தீங்க தானே திருச்சியில? நம்ம விஜய் ஆண்டனி சாரோட இந்த ரோமியோ மூவி எப்படி இருந்துச்சு தியேட்டர்ல ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது? சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா லவ்வும் இருந்துச்சு. ஃபேமிலியோட லவ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க லவ், சிஸ்டர் லவ் எல்லாமே இருந்துச்சு. ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணேன். எல்லாமே இருந்துச்சு. போட்டுச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சாங் எது இந்த மூவில? என்ன சொல்றதுக்கா? வெத்தலை சாங். வெத்தலை ஒரு மூமெண்ட் போட்டு போயிடலாமா? போடலாமே. சப்போர்ட் பண்ணி களத்துல இறங்கி போராட்டான்னு முடிவு பண்ணேன். இதே மாதிரி என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். Thank you so much. Bye. மூவி எப்படி இருந்துச்சு? மூவியை பத்தி சொல்லுங்க. 100% ஃபேமிலியா பார்க்கக்கூடிய மூவி. எவ்ரிஒன் ஹேஸ் டு கம் டு தி மூவி. ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. ட்ரைலர் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் அதுக்கு சம்பந்தமே இல்லை. 100% ஃபேமிலியா பார்க்கக்கூடிய. ஓகே சார், ஒரே ஒரு கொஸ்டின். குட் நைட் மூவியோட டைரக்டர் விநாயக் தான் இந்த ரோமியோ மூவியையும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சிங்க் ஆகுதா? குட் நைட் மூவிக்கும் நம்மளோட ரோமியோ மூவிக்கும் ஏதாவது? மூவி நான் பார்த்தேன். அதுவும் 100% ஃபேமிலி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவில் நடக்கக்கூடிய விஷயம். வெரி பவர்ஃபுல் மூவி. குட் நைட்டும் சரி, இந்த மூவி வெரி குட் மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நீங்க மேம்? ஹாய் மேம். மூவி எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஓரியன்டா இருந்துச்சு. குட் நைட் மூவிலையும் சரி, இப்ப பார்த்த ரோமியோ மூவிலையும் சரி, ஒரு ஸ்மால் இஷ்யூ எல்லா ஃபேமிலியும் நடக்கக்கூடியதா இருக்கிற இஷ்யூவை அவங்க அதை அப்படியே சொல்லி அதுக்குரிய தீர்வையும் சொல்லி கிளியரா அனலைசிஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஹாய் மகளே, நம்ம இன்னைக்கு ரோமியோ மூவியோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு தான் வந்திருந்தோம். வந்த பீப்புள்ஸ் கிட்ட எல்லாத்துக்குமே ரிவ்யூ கேட்டிருந்தோம். எல்லாருக்கிட்ட இருந்துமே சூப்பரான பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்துருச்சு. நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான என்டர்டைன்மெண்ட் மூவி தான். இந்த ரம்ஜான் மட்டும் இல்லை, இந்த சம்மருக்கு ஒரு செம்மையான என்டர்டைன்மெண்ட்டாக நம்ம விஜய் ஆண்டனி நடித்த ரோமியோ மூவி இருக்க போது மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எட்டல உயரம் பத்தல ஏணி வச்சிருக்கா. பட்டல